சில்லுன்னு பேஞ்சிட்ருக்க மழைக்கு இதமாக சூடான கார்ன் சூப்பு ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இதுக்கு ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்வீட் கார்னை மிக்ஸி ஜாரில் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுறேன். மீதி பாதியை அப்படியே முழுசாகவே எடுத்துக்கிறேன். தென் அது கூடவே ஒரு அரை கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸ் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வானல் வந்து காஞ்சதும் போட்டுட்டு, அது கூடவே துருவின இஞ்சியும் பூண்டும் வந்து சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ், தென் கார்ன் இது எல்லாமே லேசாக வதக்கிட்டு, இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டு லேசாக வதக்கிக்கலாம். இது ரொம்ப டீப்பாலாம் ட்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது, குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இது கூடவே கொஞ்சமாக நான் வந்துட்டு முட்டைக்கோஸ் அதான் கேபேஜ் கொஞ்சம் வந்துட்டு துருவி போட்டுக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச கார்னை இதில் போட்டு நல்லா வந்துட்டு அடிப்பிடிக்காமல் லேசாக குக் பண்ண வச்சுட்டு, இதுக்கு அந்த மிக்ஸி ஜார்லேயே லேசாக தண்ணியை ஊற்றி இந்த தண்ணியிலேயே மிக்ஸ் பண்ணிடலாம். தென் நம்ம எத்தனை பேருக்கு நம்ம வந்துட்டு சூப் எடுக்க போகிறோமோ அவ்வளோ வாட்டரை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு நல்லா வெந்துட்டால் போதும். தென் இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் நம்ம அப்படியே கிளியராகவும் குடிக்கலாம், இல்லை இது மாதிரி கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கலாம். நான் தண்ணி எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன் இல்லையா, அதுக்கு தேவையான உப்பும் நான் சேர்த்துக்கிட்டேன். மேக்ஸிமம் சூப்புக்கு வந்துட்டு இந்த இந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வெந்துருச்சு காய்களாம். அந்த வெஜிடபிள் நல்லா வெந்த பிறகு நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாம். இது உங்கள் திக்னஸ்க்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் திக்காக எடுத்துக்கிட்டால் பசங்க வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. தென் கொத்தமல்லி தழை, இதுக்கு ஆனியன் ஸ்ப்ரிங் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு காரம் ஒன்லி பிளாக் பெப்பர் மட்டும்தான். ஒயிட் பெப்பர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பிளாக் பெப்பர் மட்டும் தான் இருந்துச்சு. நல்லா வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான சூடான சூப்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மழை